எல்லாருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் வச்சிருக்கோம். அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்கெட்ஸ் வித்துட்ருக்கு. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். இந்த கோல்டு மார்க்கெட்டில் என்ன ஆகிட்டுருக்கு, வெள்ளி மார்க்கெட்டில் என்ன ஆகிருக்கு, வேர்ல்டு மார்க்கெட்டில் ப்ரைஸஸ் கிராஷ் ஆனாலும் இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் வெள்ளியும் கோல்டும் ஹையாக இருக்குங்கிறத பற்றியும், ஐடியில் ஜாப் லாஸ் வரிசை எப்படி பிளான் பண்ணுறது, என்னை பார்த்து ஐடியாஸ் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க்கில் பிக்கப் பண்ணுங்கள். சாட்டர்டே ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் வேற கில்லி மாதிரி ஏறி இருக்குது. ரூ. 60 ஏறி இருக்கு 22 கேரட் கோல்டு. ரூ. 90 ஏறி இருக்கு 18 கேரட் கோல்டு. ரூ. 65 ஏறி இருக்கு 24 கேரட் கோல்டு. வெள்ளி அங்கேயே இருக்குது 2,72,081, அதாவது ரூ. 272 இருக்கு. இன்னைக்கு காத்தால குதூகலமாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் ப்ளஸில் போச்சு. 190 பாயிண்ட் கிட்ட. அங்கேருந்து கௌதாம்பார் -40 வரைக்கும் போச்சு. இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் எங்கேயும் போகாது. மேலே போனால் டப்புன்னு விற்கிறதுக்கு ஆள் இருக்கான். கீழே விற்றா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிறதுக்கு வரான். இது மாதிரி ஓடிட்டே இருக்குது. கச்சா எண்ணெய் குறையிற மாதிரி குறைஞ்சிது. ட்ரம்ப் பாகவதர் என்ன சொன்னார்னா, பீஸ் ட்ரீட்டி வந்துடும் அப்படின்னாரு. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈரான் நான் குண்டு போடுவேன்னொன்னே கப்புன்னு திரும்பி 105க்கு போயிடுச்சு. அதனால் பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை கச்சா எண்ணெயில். இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகிறது ஐடிசி, எல்ஐசி, எல்ஜி. மூணுமே டஃப்பு. ஐடிசி அந்த சமயத்தில் அவங்க சிகரெட் விலையை ஏற்றலை. எல்ஐசி என்றைக்குமே புஷ்ஷான கம்பெனி. எல்ஜி எல்லாத்தையும் தூக்கி இது ஐபிஓ போதே காமிச்சிட்டான், இப்போ ஒன்றும் இல்லை. கார்த்தால மெட்டல் 0.9 அப்பு, ஆட்டோ 0.5 அப்பு, ஃபார்மா 0.5 அப்பு, ஐடி 0.06 டவுனு, எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டு எல்லாமே பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருந்தாங்க. கர்நாடகா பேங்க் 3% அப்பு, இண்டஸ்இன் 1.4, கமர்ஷியல் வெஹிக்கிள் 1.4, அமர் ராஜா 1.4, டாடா ஸ்டீல் 1.2, பஜாஜ் 1.1 அப்பு. ஓலா ஷோலா எங்கள் டோன் ஓவரையும் குறைச்சிக்கிறோம், பிஸ்னஸையும் குறைச்சிக்கிறோம்னு சொன்னதில் 4.5% புஷ் டும்முன்னு போயிடுச்சு. சவுத் இண்டியன் பேங்க்கும் 1.3% டவுனு. ருப்பி ஃபார்வர்ட் ரேட் அப்படிம்பாங்க, அதாவது இன்னிலேருந்து 30 நாள் கழிச்சு என்ன தருவாங்கன்னு. இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இல்லை, இது பேங்க்குள்ளேயே நடக்கிறது. ஃபஸ்ட்டு டைம் ரூ. 100 மேலே தாண்டிடுச்சு. எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோனாலையும், கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனாலையும், பர்சிஸ்டண்ட்டாக ருப்பி வீக்காக இருக்கிறதுனாலையும் ரூ. 100 தாண்டிடுச்சு. அதாவது இன்றைக்கி பேங்க்கு ஒரு மாதம் கழித்து டாலரை திரும்பி கொடுக்கணுன்னா ரூ. 100 கேட்குறாங்க பேங்க்கு. ஸோ ரூ. 100 தாண்டிடுச்சு. நம்மளோட ஃபார்வர்ட் மார்க்கெட் காட்டுறது செஞ்சுரி நிச்சயம், 120 லட்சியம். அதுக்கப்புறமா ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பக்கத்தில் வந்தீங்கன்னா நாங்கள் மிடில் ஈஸ்ட்டை தாண்டி குண்டு போடுவோம் அப்படின்ட்டாரு. உலகத்திலேயே முதல் ட்ரில்லியனராக போகிறது இலான் மஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸோட டாக்குமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 85% கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. $75 பில்லியன் ஸ்டாக்கை விற்கிறாரு. 2 ட்ரில்லியன் வேல்யூவேஷனு. கண்ட்ரோல் அவர்கிட்ட 65க்கு மேலே இருந்தாலே $1.3 ட்ரில்லியன் ப்ளஸ் நம்ம டெஸ்லா வேறு இருக்குது. கம்ஃபர்டபுளாக 1 ட்ரில்லியனை தாண்டி $1,00,000 கோடி மேலே ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃபஸ்ட்டு விற்கிறது அவராக தான், ரீச் பண்ணுறது அவராக தான் இருப்பார். அதாவது $1,00,000 கோடி 100,00,000 கோடி, 100ஐயும் நம்ம தாண்டி எட்டிட்டோம். 100,00,000 கோடி ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது. ஸோ நம்பரே தலையை சுற்றும். லட்சங்கிறது 5 0, 10 லட்சம் 6 0, 1 கோடி 7 0. ஸோ ஒரு லட்சம் ப்ளஸ் 12 0 போட்டுக்கோங்க. அதுதான் இது. ஸோ பயங்கரமான நம்பர். யூஎஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியா சொல்கிறதுக்கு முன்னாடி 800 மில்லியன் யாரோ ஆயில் ட்ரேடு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரம்ப்போட ஈரான் போஸ்ட்டுக்கு லிங்க்டாக இருக்குது. அதனால தான் விலை விழுந்தது. நியூஸ் முன்னாடியே லீக் ஆகிடுச்சுன்னு. ஆனால் நியூயார்க் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகவதருக்கு லிங்க்டாக இருக்கிறவங்களே டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் மங்காத்தா ஆடுறாங்கன்னு. ஸோ அதனால் எதனால் அவர் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. பட் இது நல்லது இல்லை. மார்க்கெட் இறங்கும்னு நினச்சி தான் இன்றைக்கி காலத்தில் குப்புன்னு ஏறிச்சு. சிங்காரம் மாதிரி ஏறினது டப்புன்னு காற்று பலூன் மாதிரி இறங்கிடுச்சு. இன்றைக்கி கொரியன் மார்க்கெட் 6% அப்பு. நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமான செய்தி, ஜப்பான் மார்க்கெட்டும் அப்பு.
கொரியன் மார்க்கெட் எதனால அப்புட்னா, கடைசி நிமிஷத்தில சாம்சங் வந்து அவங்களோட சிப் ஒர்க்கரோட ஒரு டீல் 11த் ஹவர் டீல் சைன் பண்ணதுனால, அங்க ஸ்ட்ரைக் இருக்காது அப்படிங்கிற ஒரு நற்செய்திக்காக போயிருக்கு. ஃபெட்டோட அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரம் ரேட் ஹைக்கும் பாசிபிள். இன்ஃப்ளேஷன் இப்படியே இருந்தா நாங்க லோன் ரேட்டை ஏத்துவோம்னு. முத்தூட் ஃபின்கார்ப் நாங்க 4000 கோடி போட போறோம்னு சொன்னோன்னே, இப்பயே கோல்ட் லோன் வந்து 50% குரோத் ஆயிருக்கு. போன வருஷம் ரூ. 100 இந்த வாட்டி ரூ. 150. இந்த செக்யூர்ட் லெண்டிங் இஸ் டேக்கிங் ப்ரிஃபரன்ஸு. அவங்களோட சொந்தக்காரங்க முத்தூட் ஃபைனான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி லோன் குடுக்காட்டாலும், நாங்க வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு குடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முத்தூட் ஃபைனான்ஸு ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு போட போறதாக செய்தி. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குப்பு குப்புன்னு ஏத்தினாங்கன்னா, டப்பு டப்புன்னு கோல்டு விலை விழும். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். கோல்டு விழும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினா டெஃபினட்டா கோல்டு இறங்கும். ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பேங்க்கிட்ட கடன் வாங்கி, செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா, டியூ கட்டலைன்னா உங்க செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு ரைட் இருக்குங்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு தான் 1,00,000 கோடிக்கு மேலே வாங்கி, ஃபாரினர் வெளில போகிறத த ஈஸியாக வெளி பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஐடிசியோட Q4 ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்காது. ஏன்னா சிகரெட் ஸ்லோ டவுன் இருக்கும். ரேட்டு ஏற்றினது லேட்டராக இருக்கும். அதனால் ரிசல்ட் இன்னைக்கு சாயங்காலம் அடிபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ வரைச்ச உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட்னால அதை அடித்தாங்கன்னா நாளைக்கு ஹாக்கியை தூக்குங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் நான் சொன்ன மாதிரி 2000 கோடி போட போகிறாங்க. ஓலா வந்து லாஸஸை கட் பண்ணியிருக்குன்னு சந்தோஷமாக இருந்தால் டோன் ஓவரை 56% குறைச்சிருக்காங்க. டோன் ஓவர் 56% குறைச்சி லாஸை 42% குறைச்சிருக்காங்க. இனிமேல் ஸ்கூட்டர் பண்ணுறதெல்லாம் மறந்துடலாம் ஓலா சொல்லா. அடுத்தது டாக்டர் ரெட்டி வந்து ஒபீடா அப்படிங்கிற ஓரல் டயபெட்டிஸ் மாத்திரையை லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில். இது வந்து லாங் டேர்மில் டாக்டர் ரெட்டியோட ஸ்ட்ராட்டஜி. டாடா பவர் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி பாம்பே எக்ஸ்பிரஸ்வே ஃபுல்லாக நாங்களே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் டிவிடெண்ட் கலெக்ஷன்லாம் கம்மியாக இருந்தது டாடா சன்ஸுக்கு. அதை பற்றி நம்மளே பேசியிருக்கோம். அதெல்லாம் குஷன் பண்ணுற மாதிரி டாடா கேபிட்டல் ஐபிஓவில் 7,000 கோடி லாபம் பார்த்துட்டாங்க. அதனால் இந்த இம்பேக்ட் பெருசாக தெரியாது. ஏர் இந்தியாவோட லாஸஸ் வீக்கன் ஆயிடுச்சு. டிஸ்பைட் டாட்டா காசு போட்டாலும் அது அப்படியே தண்ணியாக கரைஞ்சிட்ருக்கு. சர்க்கரை தண்ணியில் போட்டால் கரையிற மாதிரி கரைஞ்சிட்ருக்குது. ஃபியட் பண்ணுற கம்பெனி ஸ்டிலாந்திஸ் டாட்டாஸோட ஓல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ரஞ்சன் கோட்டில் ஃபியட்டுக்கு இன்ஜின் ரெடி பண்ணுறதே டாட்டா தான். அவங்க வந்து யூஎஸில் 2 பேரும் கைகோர்த்து நாங்கள் புது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறோம், அதனால எங்களோட காஸ்ட் எல்லாம் குறையும்னு டாட்டா சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வீக் 2026 பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் கண்ட்ரோலாக ஜேஎல்ஆரை நாங்கள் பாம்பேக்கு நடத்திட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் விப்ரோஸ் லாங் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ரகிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. லார்ஜ் ஏஐ பேஸ்ட் டீல்ஸை விப்ரோ க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகி சேர்மன் என்ன சொல்கிறாரு, ஹைப்ரிட் வெஹிக்கிள் வேஸ்ட்டு பயோகேஸ் தான் பெஸ்ட்டுன்னு. இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. பயோகேஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க, இருக்குமா இருக்காதா இதெல்லாம் தெரியாது. போலோ ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி குவார்ட்டரில் 36% எங்களுக்கு ஏறி இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் வந்து ட்ரக்கு விலையெல்லாம் மருந்து மாத்திரை மருந்து விலையெல்லாம் ரொம்ப நாளாக ஏற்றாதனால மோடி 384 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு விலைவாசியை ஏற்ற போகிறாரு. இந்தியாவோட எஃப்எம்சிஜி செக்டரு வெறும் சொல்பம் 4% வால்யூம் க்ரோத் தான் காட்டும். என்விடியா வந்து 81.6 பில்லியன் ரெவன்யூ வந்து ஃபுல்லாக நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குது. ஓப்பன் ஏஐ வந்து ஒரு மாசிவ் ஐபிஓ டார்கெட் பண்ணி $1 ட்ரில்லியன் வேல்யூவேஷன் எய்ம் பண்ணுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியாது. இட் ஷுட் பி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெக்னாலஜி ஐபிஓஸ் இந்த வேர்ல்டு. சைனா வந்து சீஸ்ஃபயர் புஷ் பண்ணுது. ஜியும் பூட்டனும் பார்த்து கட்டிப்பிடி வைத்தியம் பண்ண அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் பெரிய லெவலில் போய் பொத்துன்னு கீழே விழுந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஏறினாலும் ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்காது. மார்க்கெட் மெதுவாக கீழே போயிட்டே இருக்கும். உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற காசை சேஃபாக வெளில எடுத்துருங்க. ட்ரேடோட ஃபாலோவர்ஸுக்கு ஒரு நற்செய்தி. ஆல்ஃபபெட்டை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணாங்க. ஆல்ஃபபெட்டு இப்போ அடுத்த $5 trillion ஸ்டாக்காக மாறப்போகுது. இன்னொரு பெரிய நற்செய்தி என்னென்னா, இந்த ஸ்டார்லிங்க் ஐபிஓ போடுறதுல முன்னாடியே ஒரு 7-10% ஆல்ஃபபெட் பொறுக்கி வச்சுருக்கிறான், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இந்த ஐபிஓ வரைச்ச ஒரு பிக் வின்னராக ஆல்ஃபபெட் வருவான். அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரபிலையும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி ஒரு பேப்பரில் செய்தி படித்தேன். மின்ட்லேயோ இல்லை எக்கனாமிஸ்ட்லேயோ என்ன செய்தி படித்தேன்னா, ChatGPTயை காலி பண்ணி கிங் ஆஃப் கன்சியூமர் ஏஐயா கூகுள் வந்துட்டுருக்கிறான்னு. இது மூணுமே ட்ரேடருக்கு நற்செய்தி. 5 trillion ஆகிடும். போட்ட பணம் 5 மடங்காக இருக்குது. 3.5 மடங்கு இப்போயே ஆயிடுச்சு. 5 மடங்கு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டாட்டாவோட பெர்க்ஷயர் மூலமாக நம்ம நிறைய பொறுக்கி வச்சுருக்கிறோம். நம்மளுக்கு ரியலி இது ஒரு நற்செய்தி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.